ஒரு கவிதை உங்கள் திரேகத்தை, உங்கள் உடம்பை உதற வைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வெயிலினுடைய ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். என்னிடம் விசுவாசமிக்க ஒரு பன்றி இருந்தது. அதை பல நூற்றாண்டுகளாக நான் பழக்கினேன். தேவையை பொறுத்து அதன் தசைகளை அவ்வப்போது அறுத்துக் கொள்வேன். சாந்தமாக இப்படி சொல்லும்: நான் உங்கள் வீட்டு கோதுமை தவிட்டாலும் நீராலும் ஆனவன். எதிர்பாராத விருந்தினர்களால் ஒரு நாள் வீடு நிறைந்துவிட நான் புழைக்கடம் பக்கம் போய் மௌனமாக நின்றேன். அது புரிந்து கொண்டு சிரித்தபடி வந்து வெட்டு மேசையில் படுத்துக் கொண்டது. தாங்கவே முடியல. அந்த வரியை படிக்கிற போது அது என்னை புரிந்து கொண்டு அதுவே தானாக வந்து வெட்டு மேசையில் படுத்துக் கொண்டது. நான் அதன் காதில் சொன்னேன்: ஞாயிறு அந்தியில் உன் ரத்தத்தால் செவ்வானம் செய்வேன். உன் மாமிசம் மகிழம்பூவில் வாசமாயிருக்கும். இப்போது அதன் கழுத்து வெட்டுவதற்கு சிரமமாக இல்லை. 2 கவிதை வரிகளை இவன் அந்த பன்றிகிட்ட சொல்றான். சொன்ன உடனே அது ரொம்ப சாதுவா படுத்துச்சு. கழுத்தை வெட்டுறதுக்கு அது திமிர கூட இல்லை. ரொம்ப ஈஸியா வெட்டி முடித்து விட்டான். மறுநாள் நான் உறங்குகையில் அதன் குட்டி என் சுண்டு விரலை தின்று விட்டது. கேரட் என நினைத்தேன் என்றபடி தலைகுனிந்து அது என் முன்னால் நின்றது. இந்த கவிதையினுடைய உச்சமாக வெயில் கடைசி வரியை எழுதுகிறான்: நான் அதன் விழிகளில் எதிர்ப்பின் சிறு ஒளி வளையத்தை முதன்முறையாக கண்டேன் என்று அந்த கவிதையை முடிக்கிறார். இது நிச்சயமாக பன்றியை பற்றிய கவிதையே இல்லை. இது பன்றி என்பது ஒரு குறியீடாக சொல்லுகிறான். நீங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வெட்டு மேசையில் வந்து ஒரு பன்றி படுத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. அவங்க அம்மா மாதிரி இது படுத்துக்க தயாராகவே இல்லை. உங்களுடைய சுண்டு விரலை கடிக்கிற ஒரு சின்ன பன்றிக்குட்டி எட்டி தாவி உங்கள் குழல்வலையை கவுவதற்கு ரொம்ப நாள் ஆகும். அதனுடைய எதிர்ப்பு அதனுடைய கண்களில் தெரிந்தது என்று ஒரு கவிஞன் எழுதுகிறார். அவருடைய தொகுப்பின் பெயரே மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி என்றார். ஒரு கவிதை உங்கள் திரேகத்தை, உங்கள் உடம்பை உதற வைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வெயிலினுடைய ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். என்னிடம் விசுவாசமிக்க ஒரு பன்றி இருந்தது. அதை பல நூற்றாண்டுகளாக நான் பழக்கினேன். தேவையை பொறுத்து அதன் தசைகளை அவ்வப்போது அறுத்துக் கொள்வேன். சாந்தமாக இப்படி சொல்லும்: நான் உங்கள் வீட்டு கோதுமை தவிட்டாலும் நீராலும் ஆனவன். எதிர்பாராத விருந்தினர்களால் ஒரு நாள் வீடு நிறைந்துவிட நான் புழைக்கடம் பக்கம் போய் மௌனமாக நின்றேன். அது புரிந்து கொண்டு சிரித்தபடி வந்து வெட்டு மேசையில் படுத்துக் கொண்டது.